என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். பாஞ்ச் நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான, இன்னைக்கு நான் பேக்கரியில் இருக்கிற மாதிரி ஒரு கேக்கு, நல்ல பஞ்சு போல் ஒரு கேக்கு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு நான் ரவை தான் எடுத்துருக்குறேங்க. ரவையில் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் இந்த கேக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கேக் மோல்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே இந்த சைஸ் கட் பண்ணி நம்ம பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கலாங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால் என்ன பண்ணலான்னா டஸ்டிங் பண்ணிக்கலாம். அதாவது கோதுமை மாவுலேயோ அல்லது நம்ம மைதா மாவுலேயோ டஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டுங்க, எல்லாம் ஃபுல்லாக எல்லா பக்கம் வர்ற மாதிரி அப்படியே தட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படியே போட்டுட்டு 2 கையில் எடுத்து இப்படி பண்ணினீங்கன்னா எல்லாம் அப்படியே டஸ்ட் ஆயிரும். இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் மாவு ஒட்டிக்கும். உங்ககிட்ட இதை மாதிரி கேக் மோல்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குண்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டு குண்டா இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி அடிகனமான குண்டா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ரவையில் தாங்க கேக் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 250 கிராம் டம்ளருங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் சின்ன சாரில் போட்டுக்கோங்க. போட்டு நமக்கு இந்த கேக்குக்கு நம்ம எசன்ஸ் ஊற்றுவாங்க. நான் எந்த விதமான எசன்ஸும் நான் போடலைங்க. அதனால ஏலக்காய் வாசம் மட்டும் இருந்தால் போதுன்னு ஒரு 2 ஏலக்காய் இது கூடவே போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்ம எந்த அளவு ஃபைனாக அரைக்க முடியுமோ இந்த ரவையை அரைச்சிக்கோங்க. நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வறுத்து தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை விட கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த 1/4 லிட்டர் டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்துங்க. இப்போ 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர், ஒரு 1/4 கப் அளவு தயிர் போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த டம்ளரில் நான் ரவை எடுத்துருந்தேன் இல்லைங்களா, இந்த டம்ளர்லேயே ஒரு 3/4 டம்ளர் பால். இது காய்ச்சின பால் அல்லது காய்ச்சாத பால் எது வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்தது நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் ஊற்றுறேன். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை 4 பொருளையும் இதை ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். ஏன்னா இது ஒரு க்ரீமி மாதிரி வரணும். க்ரீம் மாதிரி நல்லா வரணும். ஏன்னா நம்ம முட்டை போட்டு செய்யலை, முட்டை போடாமல் தான் செய்யறேன். அதனால ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துடலாங்க. நான் 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக பார்த்தீங்களா? முட்டையை போட்டு அடித்தா எப்படி க்ரீமாக இருக்குமோ அந்த மாதிரி அடிக்கணும். ஏன்னா 2 நிமிஷமும் தொடர்ந்து அடிக்காதீங்க மிக்சியில். அதாவது ஹை ஸ்பீடில் வைங்க. வச்சு 1 நிமிஷம் அடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் அடிங்க. தொடர்ந்து அடிச்சிங்கன்னா மிக்சி சூடாயிரும். இப்போ நம்ம இந்த அரைச்ச பால், தயிர் இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்த்து இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா ரவை, நம்ம ரவையில் மட்டும்தான் கேக் செய்ய போகிறோம். அதனால் ரவை நல்லா நமக்கு ஊறணும். ஊறாமல் நம்ம அப்படியே போட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னோம்னா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால நம்ம இந்த அரைச்ச ரவையை இதில் போட்டுடலாங்க. இதில் போட்டு நம்ம ஒரு ரிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஆனால் நம்ம எப்படி ஒன்றும் கலக்கக்கூடாது. நீங்கள் ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ரிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கணுங்க, கட்டி இல்லாமல்.
இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அதாவது வெனிலா எசன்ஸோ அல்லது வந்து பைனாப்பிள் எசன்ஸ், இந்த மாதிரி எந்த எசன்ஸ் நமக்கு ஃப்ளேவர் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் எந்த எசன்ஸும் ஊற்றலைங்க. அதனால தான் நான் ரவை அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். நான் அந்த ஸ்மெல்லே போதும் அப்படிங்கிறதுனால. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 to 20 நிமிஷம் வச்சிடலாங்க. ஏன்னா ஊறணும், ரவை வந்து நல்லா ஊறணும். இப்போ நம்ம அரைச்ச கலவை வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஊற விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மீதி இருக்கிற 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கேக் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் மணல் எடுத்துருக்குறேங்க. மணல் எடுத்துட்டு இந்த மாதிரி வளையம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அல்லது ஏதாவது தட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா அகலமான குழியான தட்டு இருந்துச்சுன்னா கமுத்தி போட்டுக்கோங்க. நம்ம இப்போ விசில் போடக்கூடாது, உள்ள மூடிக்கு கேஸ்கட் போடக்கூடாது. இந்த ரெண்டும் செய்யாமல் நம்ம நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. ஃபுல் சைஸில் வைக்க வேண்டாம், மீடியம் சைஸில் வச்சு நீங்கள் இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இன்னும் அந்த கேக்கோடைய கலவையில் வந்து இன்னும் சில பொருள்லாம் போடணும். அதெல்லாம் போட்டு கலந்துடலாம். இப்போது நம்ம ரவை மட்டும் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த டம்ளரில் நான் ஒரு அரை டம்ளர் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு போட்டுக்கலாங்க. நான் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். நீங்கள் இது மாதிரி சலிக்கிற சல்லடையில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது ஸ்வீட் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம சளிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சளிச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து முன்னே வந்து ரிஸ்க் வச்சு ஒரு சைடாக நம்ம வந்து கலக்கணும் இல்லைங்களா, அதேமாரி இதையும் ரிஸ்க் வைக்க தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி இது மாவு போட்டனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கெட்டியாக இருக்கும், அந்த அளவு வராது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் இருந்தால் போதும். கொஞ்சம் ஊற்றிட்டு நான் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பாலை ஊற்றியே நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம ஒன் சைடாக கலக்கும்போது இன்னும் நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க. இப்போ இந்த பால் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி இந்த சைஸ்லேயே இந்த மாதிரி ஒரே சைடாகவே நீங்கள் வந்து கலக்கிடுங்க. இப்படி இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் கேக் வந்து நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சரியாக வெந்து வராது. அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. நம்ம கேக் மோல்டில் ஊற்றிக்கலாங்க. இப்படி ஊற்றும்போது நல்லா மடிஞ்சு விழுகணும், பார்த்தீங்களா. இப்போ நல்லா ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு 2 தட்டு தட்டிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஆயிரும். அதுக்காக பாதாம், முந்திரி, பிஸ்தா, உங்களுக்கு என்ன வேணுமோ, டூட்டி ஃப்ரூட்டி எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் வந்து அது போட்டுக்கலாம். நட்ஸு எந்த நட்ஸு வேணுமோ அது உங்களுக்கு போட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், பிஸ்தா அப்படியே போட்டுக்கிறேன். 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு குக்கரு. இப்போ இதில் நம்ம குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க, பார்த்து வைங்க. குக்கர் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும், பார்த்து வைக்கணும். இடுக்கியில் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேக் மோல்டில் வந்து 3/4 அளவு தான் வரணும். ஏன்னா வழியாக ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் கேக் வந்து பேக் ஆகி வரும்போது பஃப்னு ஆகும் இல்லைங்களா, அதனால் இடம் வந்து பத்தாது. அதுக்காக 3/4 அளவு தான் அந்த கேக் மோல்டில் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடிடலாங்க. திரும்ப இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன், விசிலோ அல்லது கேஸ்கட்டோ போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு எந்த அளவு எரியணும் அப்படின்னா மீடியம் சைஸ் மட்டும் வச்சுக்கோங்க.
மீடியம் சைஸில் வச்சு இங்கே 30 to 35 நிமிஷம் பேக் பண்ணால் விடலாங்க, வேக விடலாம். எனக்கு அவன் பற்றி தெரியாது, எங்கள் வீட்டில் இல்லை. நான் எப்பவுமே இப்படி குக்கரில் வைப்பேன் அல்லது கடாயில் வைப்பேங்க. இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன், அதில் கூட மணல் போட்டு இந்த மாதிரி வைப்பேன். இன்றைக்கி நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கேக் வச்சு 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, 38 நிமிஷமே ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. உங்ககிட்ட மணல் இல்லை அப்படின்னா டேபிள் சால்ட் போட்டுக்குங்க, கல்லுப்பு போடாதீங்க. ஏன்னா வெடிக்க ஆரம்பிக்கும், கல்லுப்பு எவாபரேட் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாங்க. நம்ம ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இடுக்கி வச்சு எடுத்துடலாம். குச்சி இருக்குது இல்லைங்களா, அது அல்லது மைகோதி ஏதாவது ஒன்று விட்டு பாருங்க, அல்லது கத்தி கூட விட்டு பார்க்கலாம். நம்ம எல்லாம் விட்டு பார்த்தோம்னா இதில் ஒட்டாமல் வருங்க. இந்த குச்சியில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளாம் ஒட்டலை. ஏன்னா இப்போ நம்ம இந்த கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்குதுங்க. இப்போ எதுவும் பண்ண முடியாது. இந்த வந்து நம்ம இது வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்டர் ஆகி நல்லா வரும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓரமெல்லாம் கத்தி வச்சு அப்படியே இது பண்ணிடலாங்க. சூப்பராக நமக்கு ரெடி ஆச்சுங்க. சூப்பராக வந்துச்சுங்க நம்ம கேக்கு. இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணிடலாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து முட்டை கிடையாது, நம்ம முட்டை போடல, மைதா போடலை, ஓவன் கிடையாது, எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம செஞ்சுருக்குறோம். ஆனால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.